இஸ்ரேல் ஈரான் போரின் போது ஈரான் வீசிய ஏவுகணைகளால் இஸ்ரேலில் பாதிக்கப்பட்ட அறிவியல் ஆய்வகம் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்க இருக்கிறோம். இதன் அருகே சென்ற ஒரே தமிழ் ஊடகம் தந்தி டிவி தான் என்பதையும் இங்கு நான் குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது. ஈரானின் தாக்குதலில் சேதமடைந்த இஸ்ரேலின் அறிவியல் நிறுவனத்திலிருந்து பாதிப்பு குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் இஸ்ரேல் சென்றுள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். 3 மாதங்களுக்கு முன்னாடி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பரபரப்பான போர் நடைபெற்றது. 12 நாட்கள் அந்த போர் நீடித்தது. அமெரிக்காவும் களத்தில் குதிச்சாங்க. ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸை அட்டாக் பண்ணாங்க. பதிலுக்கு ஈரான் அமெரிக்காவோட பேசிஸை கத்தாரில் அட்டாக் பண்ணாங்க. பிறகு அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிச்சுக்கலாம், இதோட ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் 12 நாள் போர் முடிந்தது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்டேருந்து திரு ட்ரம்ப் அவர்கள் கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. ஆனால் இஸ்ரேலில் ஈரானுடைய குண்டுகள் எங்கே வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ இஸ்ரேல் போர்க்களம் சூடு பிடிச்சிருக்க காரணத்தினால இங்கே இஸ்ரேல் வந்திருக்கோம். குறிப்பாக ஈரான் அட்டாக்கில் இஸ்ரேலில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு வைட்ஸ்மேன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிவியல் இன்ஸ்டியூட் இங்கே இருக்குது. அவங்களுடைய அதாவது இஸ்ரேலுடைய முதல் பிரசிடென்ட் பேர் தான் வைட்ஸ்மேன். அது ஈரான் அடித்த மிசைல்ஸ் இங்கே ஒரு மிக முக்கிய பில்டிங்கில் விழுந்து அந்த பில்டிங் கடுமையாக சேதம் அடைந்திருக்கிறதை நாம் தற்பொழுது பார்க்க முடிகிறது. அங்கே காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். நாம் இப்போ அந்த இன்ஸ்டியூட் உள்ளே இருக்கோம். குறிப்பாக அது எங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியணும்னா அப்படியே கேமரா பாருங்கள், ஆப்போசிட் சைடில் அங்கே ஒரு பில்டிங் தெரியும், நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலில் அந்த கட்டிடத்தின் மீது விழுந்து அந்த கட்டிடத்தின் கண்ணாடிகள்லாம் நொறுங்கி கிடக்கும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். 12 நாட்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த கடுமையான போரில் இஸ்ரேலில் சுமார் 31 பேர் கொல்லப்பட்டாங்க. ஈரான் சுமார் 1000 பேர் அவங்க நாட்டில் கொல்லப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. பலர் காயமடைஞ்சாங்க, பல கட்டடங்கள் சேதமடைந்திருக்கு. அப்படி ஒரு இடத்தை தான் இஸ்ரேலில் டெல் அவீவ் நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வைட்ஸ்மேன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். அங்கே உங்களுக்கு தெரிகிறதா எந்த அளவுக்கு அந்த கட்டிடம் சேதமடைந்திருக்கிறது என்று? அப்படியே நாம் ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த லொக்காலிட்டியை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பல்கலைக்கழகம் என்று நாம் அழைக்கலாம். இவங்க வைட்ஸ்மேன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் என்று அழைக்கிறார்கள். காட்சிகள் இங்கே இப்படித்தான் இருக்கிறது. இதெல்லாம் சேதம் ஆகாத கட்டிடங்கள். ஆனால் 2 மிசைல்கள் வந்து அந்த கட்டிடத்தின் மீது விழுந்திருப்பதாக இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க.